அவர்களுடைய பிறந்தநாள் ஐயரின் கிருபியோட பிறந்தநாள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வால்டர் ஜோஸ்ன்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த நாள். அதே மாதிரி ராபின்சன் சூலூர் ஆலயத்தில் வச்சிருக்க ராபின்சன் ஆலயம் அவருடைய நினைவு நாள் 56வது நினைவு நாள். இப்படிப்பட்ட மகத்தான காரியம். ஏன்னா ஐயரின் கிருபியை பற்றி தெரியும். அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, மருத்துவமனையில் எஸ்ஆர்ஆனா ஒர்க் பண்ணியிருக்காங்க. இந்தியாவில் ஊழியத்துக்கு நிறைய வந்திருக்காங்க. பிறப்பு ஆலயத்தில் 15 வருஷமாக பொருளாதாரம் இருந்திருக்காங்க. ஆமாம், அவங்க இருந்திருக்காங்க. அவங்க 500 ரூபாய் இந்த ஆலயத்துக்காக கொடுத்துருக்காங்க. 500 ரூபாய், அது 3500 ரூபாய் கொடுத்துருக்காங்க. மீதி தொகை வந்து ஒரு 1250 ரூபா கொடுக்குறாங்க. மிஷின் தராங்க. மீதி மக்கள்கிட்ட இருந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க மீதி தொகை. ஸோ இது எல்லாமே ரெக்கார்டிங்லாம் இருக்குது. ஸோ இது எல்லாமே நினைவு கூறும். அதாவது இனி வரும் நாட்களில் நம்ம முன்னாடி நம்ம நிறையா நாட்கள் நம்ம கடந்து விட்டால் திரும்ப பரவாயில்ல, கடவுள் எப்போ யாராவது கொண்டு ஆயுதப்படுத்துவார். ஸோ இன்றைக்கி நம்ம வந்து ஆயுதப்படுத்துவது சிறு கூட்டமாக இருக்கலாம், 4 பேர் தான் இருக்கிறோம்னு நினைக்கலாம். இது வந்து 40,000 பேருக்கு இதை சொல்லலாம். நம்ம கட்டாயம் இந்த வாரம் ஆராதனை சொல்லுங்கள். இந்த ஆராதனை இந்த வாரத்தில் இந்த ஃபோட்டோ வைங்க, அதனுடைய காரியங்களையும் சொல்லுங்கள். இந்த அடிகள் நாட்டியிருக்கிற நாட்களில் இனி வரும் நாட்கள் நினைவு ஒரு குழுக்கில் போட்டோம் இன்னும் சிறப்பான ஒரு நிகழ்வாக அதை கொண்டு வந்து செல்வோம். இந்த வருங்கால தலைமுறைக்கு நம்ம பிள்ளைகள்லாம் நல்ல உடைவெடுத்து நல்ல நவநாகரிகம் காரணம் யார்?